எதுக்கு இந்த பதிவுனா, நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். நியூஸில் தான் பார்த்தேன். ஒன்றும் ஃபேக் நியூஸ்லாம் எதுவும் கிடையாது. தலைவர் திருமாவளவன் வந்து இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாப்புலையா. அங்கே ஒரு ஸ்கூட்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தலைவர் உள்நாட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அது உங்கள் தப்போ அவங்க தப்போ யார் தப்போ கூட இருக்கட்டும். தப்பு யார் தப்பாக கூட தப்பு அது சட்டப்படி என்ன ரூல்ஸு ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரூல்ஸ் படி தானே இறங்கி ஃபாலோ பண்ணணும். இறங்கியே போலீஸு இருக்குது பக்கத்தில் இருக்குது. ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த சட்ட ரூல்ஸை படி அது என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தானே நம்ம இது பண்ணணும். என்ன ஆச்சு, போலீஸு தான் அதுக்கு நடக்கணும். அதுக்கு வந்து உங்கள் தொண்டர்கள் அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் என்ன போக்கு? ஒரு தலைவர் காரில் இருக்காங்க, கீழே வந்து ஒரு தொண்டர்கள் இல்லைங்கிறாங்க. அதான் சொல்லல, நான் எப்பயுமே எனக்கு ஒன்று தோண்டிகிட்டே இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சி வேணாலும் ஆட்சி கட்டும், கட்சியோட அந்த கட்சி உறுப்பினர் தொண்டர்கள் இவங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே தமிழ்நாடு நல்லா நீட்டாகிடும். இவங்களே சட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த உறுப்பினர்கள் அதாவது பொதுமக்களாக இருக்காங்களே அவங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். போலீஸுக்காரங்களும் இருக்கா, போலீஸுக்காரங்க அவ்வளோ போலீஸுக்காரங்க என்னன்னு கூட கேட்கலையே, என்ன ஏதுன்னு கூட இல்லை. அதெல்லாம் கேட்டவொடனே எப்படி இதெல்லாம் நியூஸில் வந்தால் எப்படி இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்ம சட்ட ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தோணுமே என்னன்னு தெரியல. அதுவும் எங்கள் நீதிமன்றம் முன்னாடியே அதை நேற்று பார்த்தேன்னு என்னடாச்சா, அதுக்காக சரி ஒரு பதிவு போகணும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் வந்து எல்லாரும் அரசியல் தலைவர்கள் அவங்க இந்திய அரசியல் சட்டம் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி உங்கள் தொண்டர்கள் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அதை சொல்லி ஒன்று இது பண்ணிங்கன்னா அடுத்த கட்டம் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.